நம்ம இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மோர் குழம்புல நல்லா கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணி நல்ல காரம் ஆட் பண்ணி மோர் குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்லா மாட்டு தயிர். ஸோ நல்லா நேச்சுரலாக நம்ம வச்சுருக்கிற தயிர். இதை வச்சு நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். மோர் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வத்தல், வெந்தயம். இந்த மூணும் நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு 1 minute 2 minutes தான் அதுக்குள்ளே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெந்தயத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இது நம்மளுக்கு ரொம்பவும் வெந்துடக்கூடாது. லைட்டான சூட்லேயே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் வெந்தயம், கருவேப்பிலை, நல்ல வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. இது நல்லா ஒரு 5 minutes நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா தொன்னையாக, அதாவது தூளாக அந்த மாதிரி கொஞ்சமாக தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போது மாட்டோட தயிர் கெட்டியாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் மோர் குழம்பு நினைக்கிறவங்க நிறையா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கட்டியாக மோர் குழம்பு வேணும், ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு அளவான உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சள் சேர்த்துக்குவோம். இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு பதத்தில் இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இது எல்லாத்தையும் தொன்னையாக இப்போ அரைக்க போகிறோம். வெந்தயம், கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியேவும் மோர் குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மோர் குழம்புல என்ன அப்படின்னா நம்ம மோரை அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது. தயிர் அதிகமாக ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு போயிடும். ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹீட்லேயே இது நல்ல மிங்கிள் ஆகட்டும், சேர்ந்துக்கட்டும் தயிரோட. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல் அஸ்யூஷுவல் தாளிப்போம் இல்லையா? ஸோ தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு ரெடி நம்மளுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிட்ருக்கோம். கடுகு போட்டாச்சு, வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு, ஃபைனலாக கருவேப்பிலை போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மோர் குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மோர் குழம்பு ரெடி. ஸ்பைசியான மோர் குழம்பு.